வணக்கம். எல்லாருக்கும் இந்த நல்ல நாளுக்காக வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு வசனம் ஒரு புக்கிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பாடுகளை கண்டு பயப்படாதீர்கள், உபத்திரங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்களை ரட்சித்து இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து உங்களை தாங்கி நடத்துவார். உங்கள் சொந்த குடும்பத்தில் நிந்தைகள் நெருக்கங்கள் வரலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் இருக்கிற இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் உபத்திரங்கள் வரலாம். சோர்ந்து போகாதிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே உபத்திரவங்களை கண்டு முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாதீர்கள். அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மோட்ச பாகியத்தை பெற முடியும். சிலுவையில் நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான இடமல்ல, கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தின் பாடுகள். ஒரு புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து கொள்ளுகிறேன். இயேசுக்காக ஏதாவது செய்யுங்கள். உங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்து கொண்டே இருங்கள். அவர் உங்களை ரட்சித்து உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ததை சொல்லுங்கள். சமயம் கிடைக்கும் போது ஊழியம் செய்கிற மக்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்கள் காணிக்கையினாலும் இயேசு கிறிஸ்துவை ஊழியத்தை தாங்கலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமானது தேவ பிள்ளைகள் கூடி கர்த்தரை ஆராதிப்பது. நீங்கள் எந்த சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்குள் வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கிற சபையில் அங்கமாகி தேவ மக்களோடு ஐக்கியப்பட்டு கர்த்தரை ஆராதிகள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படுகிற இடங்களுக்கு சென்று வசனத்தை கேளுங்கள். தேவ பிள்ளைகள் கூடி ஜெபித்தால் நீங்களும் அவர்களோடு ஐக்கியப்பட்டு ஜெபியுங்கள். எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேசியுங்கள். யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். எல்லா ஊழியர்களையும் நேசியுங்கள். நான் புத்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். இனி பாவம் செய்யாதிருங்கள். பாவியான ஒருவன் இயேசு அண்டை கொண்டு வரப்பட்டால் அவள் தன் பாவத்திற்காக மனம் திரும்பினாள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல நண்பராக இருப்பார். நீங்கள் ஏற்றுக்கொண்டு வெளியேற பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நாட்கள் கழித்து பணக்கார நண்பன் இவனை பார்க்க வந்தான். மறுபடியும் சூதாட்டத்திற்கு போகலாம் வா என்று அழைத்தான். ஏழை வாலிபன் முடியாது என்று மறுத்தான். ஆகவே நாம் வேண்டாத இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. தினமும் குறைந்தது 1 மணி நேரம் தனித்து வேதம் வாசித்து ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து முதலாவது ஆண்டவரோடு பேசுங்கள். காலையில் 1 மணி நேரம் முடியாவிட்டால் காலையில் அரை மணி நேரம், மாலையில் அரை மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தருங்கள். வேதத்தை வாசித்து தியானியுங்கள். வேத புத்தகம் இல்லாவிட்டால் உங்களுக்கு இன்னொரு வேத புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். ஆமீன். ஆமீன்.